10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கலை இயக்குனர் தோட்டா தரணி. அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கலை உலகுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற கலை இயக்குனர் தான் தோட்டா தரணி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் இவர் இணைந்து பணியாற்றாத முக்கியமான இயக்குநர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இயக்குநர்களோடும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். 2 முறை சிறந்த கலை இயக்குநருக்கான தேசிய விருதை வென்றுள்ள இவருக்கு இந்திய அரசினுடைய 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை வழங்கி மத்திய அரசு கௌரவப்படுத்தி இருக்கிறது. மாநில அளவிலே பல விருதுகளை வென்றுள்ள தோட்டா தரணி கலை இயக்குநராக தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம். நீங்கள் படிக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை ஆர்ட் டைரக்டராக வரணும்னு நினச்சிங்களா? நான் எதுவுமே நினைக்கல சார். அந்த பர்டிகுலர் ஏஜில் ஸோ அப்பா கூட போகிறதுனா தமாஷையாக போயிட்டு வருவேன். ஒரு சில காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னாக்கா, நைட்டு காலேஜில் காத்தால படிச்சுட்டு நைட்டு வந்து அப்பா கூட போவேன். நைட்டு வந்து போகும்போது டெக்கரேஷனு அதெல்லாம் இருக்கும். ஸோ மெதுவாக அந்த காலத்துலலாம் ஒரு 4 days டெக்கரேஷனு, 3 days டெக்கரேஷன், நைட் எண்டு நடக்கும். இதில் வந்து என்னன்னாக்கா, இவர் போகும்போது இவர் கூப்பிட்டு போக மாட்டார். அப்போ அம்மா கிட்ட சொல்லிவிட்டு மெதுவாக நானும் போகிறேன், நீங்கள் சொல்லுங்கள், ரெக்கமெண்டேஷன் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐ யூஸ் டு கோ வித் ஹிம். ஸோ ஃப்ரண்ட்டில் சைலண்ட்டாக உட்காருவேன். இவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் டைலாக். உனக்கு எதுக்கு வந்தது இந்த சினிமாலாம், நீ இதுலேயே போகலாமே, நீ பெயிண்டிங் அதில் போகலாமே அப்படின்னு. நமக்கு அந்த டைமில் வந்து பெயிண்டிங் அது ஒரு டைப், சினிமான்றது அது ஒரு தொழில் தான் நம்ம தெரியும்னாக்கா அதை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கோம் தவிர மற்றபடி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அட்வர்டைஸிங் ஏஜென்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லற வேலை, கொஞ்சம் டிசைனர்ஸு அந்த மாதிரி. இப்போ நிறைய ஒரு அது அன்பேரபுளாக வந்துடுச்சு இப்போது. ஸோ அந்த டைமில் இது 2 தான். அப்புறமா இதே டைமில் வந்து படிப்பு இன்னும் சீரியஸாக ஜாயின் ஆகலை. அந்த டைமில் வந்து இந்த சின்ன சின்ன சிகரெட் ஷாப்பு, பீடி ஷாப்புக்கு அவங்கெல்லாம் பாண்ட்ஸு விற்கிறவங்க, ஹோல்சேலில் விற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் விண்டோ டிஸ்பிளே எல்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ அது கிட்டத்தட்ட 8 வயசோ 9 வயசோ. அந்த டைமில் பண்ணாக்கா அவனுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு. அதில் இவர் என்ன செய்வாருன்னா, நமக்கு வந்து ஒரு கிரேயான் பாக்ஸு, ஆயில் பேஸ்டல்ஸ், ஒரு பெரிய கார்ட்போர்ட் அதை கொடுத்துட்டு ஹீ வில் ட்ரை டு தான். நமக்கு இல்லாத ஒரு நைட்டு தான் வேலை செஞ்சேன். அதில் இவ்வளோ பெரிய பேப்பர் கொடுத்தாரு. பெருமையாக இருக்கும். அதில் வேறு இவனுக்கு வந்து அவார்டு, இது ஒரு ப்ரைஸ் கிடச்சிதே, எத்தனை பேர் கொடுப்பாங்க அந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனேன். எனக்கு நிறைய எது நீங்கள் தொட்டாலும் அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இது பர்டிகுலராக இதுதான் போட்டால் தான் இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நிறைய நடந்திருக்கேன் பஸ்ஸு பிடிக்கிறது. ஏன்னா அங்கே ஒரு காலேஜ் ஜாயின் ஆகுறது யாருக்குமே தெரியாது. எங்கள் வீட்டிலே தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் காத்தால் ₹1 வாங்கிட்டு போவேன். அதில் வந்து ஒரு 50 பைசா பஸ் சார்ஜ் போயிடும். 25 பைசா. மற்ற 50 பைசாவில் 2 இட்லி 1 தோசை வரும்.
மத்தியானத்துக்கு. அதுக்கு மிஞ்சி காத்தால டிஃபன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கோச்சிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் காஃபி சாப்பிட்டு. சீக்கிரமாக வந்துட்டு காலேஜில் உட்காருவேன். ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே மரத்தை பார்த்துக்கிட்டு அந்த பெருகிற அவங்க ஒன்று அந்த பாட்டி ஒன்று நல்ல உயரமாக பாட்டி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி நிற்பான். ஸோ அவளை ஸ்கெட்ச் போடுறது, இவங்கள ஸ்கெட்ச் போடுறது, அந்த மாதிரி காலங்காத்தால். காலேஜ் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி, 75 ரூபா கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 30 ரூபாவோ அப்படி தான் இருந்தது, அவள் தான் இருந்தது. பட் அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் வேஸ்ட்டாக போகல. நான் படித்தது, நான் டபுள் ப்ரொமோஷன் கிடச்சிது. இருந்தாலும் நான் திருப்பி இன்னொரு வருஷம் நான் டபுள் ப்ரொமோஷன் படித்தேன் இல்லையா, ஸோ அது ஃப்ரீயாக தானே வந்தது. அதனால் இன்னொரு இயர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் டிப்ளமோ கோர்ஸ் அதை ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் சாயங்காலம் ஆச்சுன்னாக்கா அப்பா கூட போகிறது அந்த மாதிரி. வறட்சி என்ன ஆகுதுன்னாக்கா கிட்டத்தட்ட காலேஜ் வந்து எக்மோரில் இருந்தது. எக்மோர் காலேஜ்லேருந்து ஓஷியானிக் ஹோட்டல் வரைக்கும் நடப்பேன் டெய்லி. ஏன்னா நான் சீக்கிரமாக போயிட்டேன்னாக்கா வீட்டுக்கு பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்பாங்களோ அப்படின்ற, எங்கே போனேன், என்ன பண்ணின்னு இருக்கிற, நீ காலேஜ் போகிற, நீ இந்த டியூட்டோரியல் காலேஜ் போகிறேன்னு நினச்சின்னு இருந்தாங்க அவங்க. பட் அங்கே போகல. ஒரு வாட்டி ஃபெயில் ஆச்சு, கஷ்டப்பட்டு படித்தேன், ஃபெயில் ஆகிட்டேன். திருப்பி அதை விட ஜாஸ்தியாக நான் படிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே எங்கேயாவது மியூசிக் கேட்டேன்னாக்கா அந்த மியூசிக்கு அந்த பாட்டு ஃபஸ்ட்டு டியூனை பிடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் வேர்ட்ஸ், அதெல்லாம் வேர்ட்ஸுக்கெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் புக்கு கிடைக்கும். பட் நான் இப்போ தமிழும் படிக்க மாட்டேன், தெலுங்கு கொஞ்சம் தான் தெரியும், இங்கிலீஷு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும், அவ்வளோதான். ஜாஸ்தியானாக்கா இருக்குதில்ல இந்த 3-4 லாங்குவேஜஸ். பட் எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசணுன்ட்டு ஒரு ஆர்வம் இருந்தது சின்ன குழந்தைலேருந்தே. ஸோ இந்த மியூசிக்கு கடை பார்த்தேனாக்க, எங்கேயாவது பார்த்தேனாக்க ஏதாவது ஒரு படம், ஏதாவது பாட்டு ஓடின்னு இருக்கும். ஸோ அங்கே நின்றுடுவேன். அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி நடப்பேன். அதுக்கப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் கடையெல்லாம் இருக்கும் மயிலாப்பூர் கிட்ட வரும்போது. என் ரூட் வந்து 2-3 ரூட்ஸ் எடுத்துக்குவேன். மயிலாப்பூர் கேட்டும்போது இது கட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இது இருப்பான், ராணி கட் பீஸோ ஏதோ ஒன்று இருக்கும். அந்த கட் பீஸ் கிட்ட அப்படி பாசிங் தான். பட் போகிறதுக்குள்ளே அந்த கலர்ஸ் இருக்கு, அவன் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த இது ஸ்டைல், அது ஒரு ஸ்டடி. அது சாதாரண நம்ம கிடைக்கிறது, ரோட்டில் கிடைக்கிறது அது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாமே பிடிப்பேன். அப்புறம் இந்த சித்தர் வைத்தியர் கடைங்கள்லாம் இருக்கும், அதை மசித் தெருவில் டோட்டலாக சாந்தம் ஹைரோடு. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து என்ன அது இதெல்லாம் எலும்பாக வச்சுருக்கான், அது வச்சுருக்கான், பொடி வச்சுருக்கான், இதெல்லாம் பார்த்து இதுதான் சார் என் ஸ்டடியே, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே போகிற ரிக்ஷாக்காரன் பீடி குடிச்சிக்கிட்டு அப்படி ரிக்ஷா அப்படியே போட்டுட்டு நின்றுட்டுருப்பான். இந்த மாதிரி எது தொட்டாலும் நம்ம ஊர் அவ்வளோ சிறந்த ஊர். எப்படின்னா நமக்கு வந்து வெளியூரில் ஆப்ஸ்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆப்ஸ்ட்ராக்ட் பண்ணால், எனக்கு ஆப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் மேலேயே இல்லை. அப்போது நான் வெளியூர் போய் படிச்சுட்டு வந்த பிறகு தான் எனக்கு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வரத்துக்கு வரும்போது தான் நான் ஆப்ஸ்ட்ராக்டை ஸ்டார்ட் பண்ணேன். இது 77-78 ஸ்டார்ட் பண்ணேன் ஆப்ஸ்ட்ராக்ட். அப்போது கூட இதெல்லாம் ஃப்ளவர் வாஷு இதெல்லாம் காமன் சப்ஜெக்ட்ஸ் தான். பட்டு நம்ம ஊர் எதுக்கு சொல்கிறேன்னா, மரத்தாண்ட போங்க, அதுக்கு மஞ்சளெல்லாம் பூசிட்டு கரெக்டாக குங்குமம் ரெட்டு டாட்ஸாக வைப்பான். அதுக்கு ஒரு கயிறு கட்டுவான், அதில் ஒரு மஞ்சள் துண்டு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அம்மன் கல், அதை பார்த்தா ஒரு கும்பிடு போட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படி போவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது தொட்டாலும் சரி ஒரு சப்ஜெக்ட் தான். அதுக்கன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 2 தம் அடிச்சுட்டு இதெல்லாம் அந்த கதையே இல்லை. ஆனால் அந்த போயிட்டு அங்கே டெர்மினஸ் இருக்கும். அப்போ டெர்மினஸே கிடையாது. ஓஷியானிக் ஹோட்டல் கிட்ட ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அதுதான் டெர்மினஸ். பஸ் அங்கே போய் நிற்கும். அங்கேருந்து புடம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்ததே நான் என்னென்ன பார்த்தேனோ இதெல்லாம் வந்து கீ ட்ராயிங்ஸை போட்டுக்கிட்டு வச்சுடுவேன். எங்கள் அப்பா கேட்டாருன்னா, நான் அவுட்டோர் ஸ்கெட்சிங் போயிருக்கேன் சொல்லிட்டு காட்டுறதுக்கு
அது பண்ணி வச்சுடுவேன். டக்கு டக்கு டக்குன்னு பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுடுவேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போன அப்புறம் அந்த போர்டு மரத்தடியில் ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்தடியில் ஒரு போர்டை வச்சுட்டு அங்கே பெயிண்டிங் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு பெயிண்டிங். வெளிநாட்டில் கூட போய் படிச்சிங்களா நீங்கள்? ஆமாம் சார். வெளியூரில் படிக்கிறது வாய்ப்பு ஜாஸ்தி. நீங்கள் இதுவும் பண்ணலாம், நீங்கள் பெயிண்டிங் கூட பண்ணலாம், நீங்கள் வந்து வெளியில் சினிமாவும் பார்க்கலாம், இது மியூசியம் பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து அரேஞ்ச் இட்ஸ் மோர் அ ஃப்ரீ டிக்கெட் கைண்ட் ஆஃப் திங். அது இந்த ஊரில் இல்லை. இது கேட்டால் 10 கேள்வி கேட்பாங்க, 40 ஃபார்ம் கொடுப்பானுங்க. இதெல்லாம் இல்லை அங்கே. அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் யூ ஃபீல் லைக் கோயிங். பட் எனக்கு வாய்ப்பு திருப்பி கிடைக்கல. இது சில வாய்ப்பு கிடைச்சிது. பட் இட் இஸ் மோர் ஆஃப் ட்ராவலிங் அண்ட் ஸ்டடிங் அண்ட் கம்மிங் பேக். அந்த மாதிரி ஒரு பட் எக்ஸ்டென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு கோவத்தில் கிழிச்சிட்டு வந்துட்டேன். எக்ஸ்டென்ஷன் வந்து சயின்டிஸ்ட் மட்டும்தான் கொடுப்பாங்களாம், மியூசிஷியன்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். நான் என்ன சொன்னேன், அப்போது எங்களுதும் ரிசர்ச் மாதிரி தானே. ஸோ அங்கேருந்து வந்துட்ட பிறகு ராஜபார்வை என்னோட செகண்ட் படம். ஆக்சுவலாக இண்டிபெண்ட்டாக நாகமல்லின்னு ஒரு படம் எடுத்தேன். கனகால் தேவதாஸ் அவர் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு இது இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் மேலே கோவம் எனக்கு. ஏன்னா சொம்மக்கூடாது சோக்கக்கூடாது ஏதோ ஒரு படம் அப்பா போக முடியல. எங்கள் தம்பி தான் வந்தான் முன்னாடி, சின்னின்னு சொல்லிட்டு, தோட்ட சின்னி. அவர் தான் ஃபஸ்ட் பண்ணார். அவரும் வரல. சரி டைரக்டர் கூப்பிட்டாருன்னா போக வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு நானாக போனேன். நீ எதுக்கு வந்த அப்படின்னாரு. என்னடா இது, நான் அவங்க வரலன்னு சொல்லிட்டு நான் வந்தாக்க இந்த ஆள் போட்டு கத்துறாரு இவர் அப்படின்ட்டு ரொம்ப கோபம் வந்தது. இல்லை சார் அவங்க இல்லை, அதனால தான். நீ வந்து இதெல்லாம் வராத, நீ வந்து பெயிண்டர், நீ அந்த பக்கம் அப்படின்னு தள்ளி விட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு வரட்டும் எப்பாவது வந்தப்புறம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு அப்புறமா என்னை கூப்பிட்டு வந்தார். சொல்லணும், கமல் கூப்பிட்றாரு. கமல்ஹாசன் சார். கமல்ஹாசன் நான் என்ன இது கூப்பிடணும்? இல்லை இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் படம், நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமல் சொன்னப்போ. ஏன்னா கமல் சார் சொன்னார்ன்னு சொல்லிட்டுனாக்கா வேறு பதில் இருக்காது இல்லை. சரி ஓகே அப்படின்னு. பட் இவங்க என்ன சப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டாங்க, வேகாக சொல்லிவிடுவாங்க. ஆனால் அதில் தான் அந்த பொண்ணு ஆர்டிஸ்ட்டு, ப்ரஷ் இருக்கணும், கேன்வாஸ் இருக்கணும், இதை டச்சப் பண்ணணும், அதை டச்சப் பண்ணணும், அந்த மாதிரி சமாச்சாரம் திருப்பி ஓடி இருக்குது. ஸோ அங்கே ஒரு பர்டிகுலர் அன்பு மழை பொழிகிறது அந்த பாட்டுக்கு, மழை பொழிகிறது. அந்த பாட்டுக்கு வந்து இது கொடை பிடிச்சிக்கிட்டு கமல் அந்த இது வருவார். அந்த ஷாட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு அதை ஹேண்டில் பண்ணது வந்து சுஹாசினி ஹேண்டில் பண்ணாங்க. கேமரா பிட் பை பிட் ஷாட். அந்த ஸ்கெட்சு, இந்த ஸ்கெட்சஸ் எப்படின்னாக்கா ஒரு ட்ராயிங்கு ஒரு 10 ட்ராயிங் பண்ணேன். 10 ட்ராயிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் பிரிண்ட் மேக்கிங்கில் என்ன செய்வோம்னா பால் பாயிண்ட் பின் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படி வைப்போம். பேப்பரில் மல்டி கலர் அடிக்கும்போது அது எங்கே நவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வைப்போம். ஸோ அதே டெக்னிக் தான் அங்கே யூஸ் பண்ணேன். ஸோ எது எப்படி எங்கேருந்து வருமோ நமக்கு தெரியாது. ஸோ தட் ஹெல்ப்ட் மீ டு டூ தட் கைண்ட் ஆஃப் திங், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் தட் மல்டி திங் விச் மிஸ்ஸஸ் சுஹாசினி டிட். அதில் நிறைய கஷ்டம் வந்தது. இட் வாஸ் நாட் ஈஸி. அந்த படம் ரொம்ப கஷ்டம் வந்தது. ஒரு சப்ஜெக்டு, ஒரு பில்டிங், ஒரு இன்டீரியருக்கும் ஒரு எபிசோடுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் 1.5 வருஷமோ 2 வருஷம் எடுத்தது அந்த படம். பட் த குட்னஸ் இஸ் கமல் என்கரேஜிங் அண்ட் ஆல்சோ சிங்கிதம் ஸ்ரீனிவாசன். ஸோ ஹீ அப்ரிஷியேட்டட் எவ்ரி திங். இப்போ அந்த பொண்ணோட ரூம் இருந்தது. அந்த பொண்ணோட ரூம் வந்து நான் பண்ணும்போது அது 1 டே தான் கிடச்சிது எனக்கு. பட் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ தட் வாஸ் அ குட் ஒர்க். பட் அதை பார்த்துட்டு ஐவிசேசி கேட்டாப்புல எங்கள் ஸ்டில் கேமராமேன் ரம்மமணி சார், அந்த வீடு நான் பார்த்தேன், அந்த வீட்டில் இதெல்லாம் இல்லையே அப்படின்னாக்கா ஹவு மச் தே நோ அபவுட் த இன்டீரியர் டெக்கார், வாட் ஷுட் பி ஹேப்பனிங். இட் வாஸ் நாட் தேர் பட் தரணி ஹேஸ் டன் இட் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாப்புல ஐவிசேசி. ஹி ஆல்சோ ஹேஸ் அன் ஆர்ட் டைரக்டர் பேக்ரவுண்ட். ஆமாம். பட் திஸ் இஸ் வாட் ஹேஸ் ஹேப்பன். தென் பருண் saw that. பருண் பார்த்துட்டு என்ன செஞ்சுருக்காரு, நான் ஹோட்டல் ரூமு வேணாப்பா, எனக்கு இந்த ரூம் இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டு அந்த ரூம்லேயே தங்கிட்டாப்ப. ஸோ
லைக்வைஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் மேக் யூ ஹாப்பி. தீஸ் ஆர் திங். அப்புறம் மார்க்கெட் செட்டப்புக்கு வந்து பண்ணோன்னாக்கா எங்கள் அப்பா கூப்பிட்டேன். நான் பயந்துட்டேன் கொஞ்சம். செகண்ட் படத்துக்கு மார்க்கெட் செட்டப் அப்படின்றாங்க அப்படின்னு. அப்பா கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டால் அவர் மேஸ்திரியோடு வந்தார். ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் எப்போ வேணும்னாக்கா நாளைக்கு காத்தாலையா இப்போ சொல்கிறாங்க, அப்போவே போட்டாச்சு ஷெட்யூல் அப்படின்னாங்க ஒருத்தர். அப்போ போட்டிங்க, ஒருத்தர் வந்து ரிமைண்ட் பண்ணோமா இல்லையா? சரின்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணணும்னு அப்பா வந்தார். சொன்னால் ஒரு 30,000 ரூபாய் ஆகும் அப்படின்னாரு. ஒரு 2 கடை, ப்ரொவிஷன் ஸ்டோரு, 2 இன்னொரு கடை, அதுவும் சீப்பஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா. சாரஹாசன் சார் வந்து அண்ணன் என்ன சொன்னாருன்னா, நான் அவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ண முடியாது அப்படின்ட்டார். சரி ஓகே. சரி எங்கள் அப்பா வந்து, அப்பா நீங்கள் டாக்ஸியில் நேராக போயிடுங்க வீட்டுக்கு, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை மெதுவாக அமிச்சேன். ஏன்னா அவர் போடாத செட்டாக நம்ம பார்க்காத. சரி, அது ஒரு ஜான்ரில் இருக்கும். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, எல்லாம் அமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தேன். அந்த படிக்கட்டுக்கிட்டேருந்து நடந்து வரும்போது கீழே மார்க்கெட் எல்லாம் இல்லை, அதுதான் கடைசியில் அது 2,000 ரூபாயில் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த ஸ்டூடியோ அப்பாரோ இருந்தார், அவர்கிட்ட கேட்டு அந்த ஃபஸ்ட் டைம் இந்த டீலூட் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு பொட்டியாக, அவன் வந்து வீல்ஸ் எல்லாம் இது கார் கிரேசி, அவன் அந்த டப்பாங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கடை முன்னாடி வச்சுட்டேன். மேலே 2 மூங்கில் கொம்பு, ஒரு 10 மூங்கில் கொம்பு இதை கொண்டு வந்துட்டு துணி, அதுதான் ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு துணி இதெல்லாம். முன்னெல்லாம் போட்டானாக்கா ஸ்டிஃபாக போடுவானுங்க. ஆமாம். இது கொஞ்சம் நேச்சுரலாக போடணுன்னு, லூஸாக இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். நைட் உட்காந்துக்கிட்டு அடுத்த நாள் காத்தால் இந்த மார்க்கெட், தேனப்பேட் மார்க்கெட்டு, அங்கே போயிட்டுப்பா இந்த ஒரு சின்ன படம், அதுக்கு வந்து கொஞ்சம் காய்கறி வேணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு 500 ரூபாவோ 250 ரூபா பேசிவிட்டு, நீ கொண்டு வந்து டெய்லி காத்தால் ஒரு 4 நாளுக்கு கொடுத்துட்டு நீ அப்புறம் காயை எடுத்துன்னு போயிடலாம், தேராது அது இருந்தாலும் எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் செட்டப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆச்சு. அப்புறமா எங்கே பார்த்தாலும் என் படத்தில் ஜென்ரலாக வந்து ஒரு ரயில்வே ஃபென்ஸ் மாதிரி ஒன்று வச்சுடுவேன். அந்த டீல் வுட்லேயே கட் பண்ணி, இருக்கிற வுட்டில் கட் பண்ணி ஒரு ஃபென்ஸ் மாதிரி அந்த பக்கம் ரவுண்டாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட படத்தில் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஐ டிட். இட் கேவ் சச் அ ரியலிஸ்டிக் ஃபீல். அண்ட் தென் தட் கேர்ள் வில் பி ஸ்கெட்சிங் அந்த ஃபஸ்ட்டு பிட்டுக்கு. அந்த ஸ்கெட்சு நான் தான் போட்டு அதை கொடுத்தேன். ஸோ ஃபெசிலிட்டி ஆஃப் அன் ஆர்ட் டைரக்டர் ஹூ கேன் புட் அ ட்ராயிங். வித்தவுட் அ ட்ராயிங் யூ கேனாட் ஒர்க் ஆஸ் அன் ஆர்ட் டைரக்டர். யூ ஹாவ் டு நோ யுவர் ட்ராயிங். சும்மா ஸ்கேல் வச்சுட்டு இல்லை பர்ஸ்பெக்டிவ் போட்டுட்டு, தேர் ஆஸ்கிங் தட் இன்ஸ்டன்ட் டைம். அந்த இன்ஸ்டண்ட்டுக்கு நான் என்ன பண்ணோம், நான் ஸ்கேலை போய் தேடுவேன் இல்லை. ஸோ அதனால் அது அப்புறமா அந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணோம். இதில் ஒரு ஐயர் இருப்பார், அந்த பக்கத்தில் இன்னொரு முஸ்லீம் ஒருத்தர், இந்த பக்கம் இன்னொருத்தர், அந்த மாதிரி அப்புறம் ஒருத்தர் வந்து ஃபுல் வீட்டில் வந்து டிவி காசு வாங்கிட்டு டிவி காட்டுன்னு இருப்பார். இது எல்லாத்த விட இந்த பிளைண்ட் பர்சன், இந்த ஹீரோ கேரக்டருக்கு, அது ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு மாமா வந்து எடிட்டர் அங்கேயே அதே வீனஸ் ஸ்டூடியோவில் ஒரு மாமா வந்து எடிட்டரு, இன்னொரு மாமா வந்து கேமராமேன் மதுன்னு சொல்லிட்டு. இவர் எடிட்டிங்கில் அந்த காலத்தில் எல்லாம் அந்த ஜன்னல்லாம் திறந்துருக்கும். அப்படின்னு பார்த்துங்களேன், யாருமே க்ளவுஸ் போட்டுக்கிட்டோ நெகட்டிவை கட் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் வரும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பொல்யூஷன் ஃப்ரீ இடம். இட் ஆல் கோஸ் கேமராமேன், டைரக்டர் அண்ட் கமல் சாருக்கு வந்து இஸ் காட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் சர்டன் திங்ஸ். ஸோ நான் போனேன், நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான், வேறு ஜாஸ்தி பேச மாட்டேன். போயிட்டு வந்து அந்த ரூம்லேருந்து அந்த காரிடர்லேருந்து தான் வரணும். ஸோ காரிடர்லேருந்து வந்து நானே கண்ணை மூடிட்டு வந்துட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணும்போது இவனுக்கு எப்படி தெரியும் யாரோ வந்திருக்காங்கன்னு. ஸோ அதுக்கு வந்து அந்த பெல் ஹேங் பண்ணேன். அந்த பெல் ஹேங் பண்ணது டோர் வந்து ட்லங்குன்னு அடிச்சுக்கும். அது அடிக்கும்போது யூ நோ தட் இஸ் சம்படி கம்மிங். ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் திங். அதுக்கப்புறம் தே நீட் சம் ஐடென்டிட்டி. 4 ஸ்டெப்பு போட்டோன்னா அந்த டேபிள் வரும். படிக்கட்டுலேருந்து அந்த 4 ஸ்டெப்பு போட்டோன்னா சென்டர் டேபிள் மேலே அந்த ஒரு
ஹேங் பண்ணியிருக்கேன் லெட்டர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணேன். இந்த பக்கம் 4 ஸ்டெப்பு 6 ஸ்டெப்பு போட்டேன்னா பாத்ரூம் வரும், இந்த பக்கம் ஒரு கிச்சன் வரும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணேன். இந்த ஆர்ட் டைரக்ஷன் பற்றி கமல்ஹாசன் டிஸ்கஸ் பண்ணுவார் அவங்கக்கிட்ட. பண்ணிவிட்டு இதுன்னு காட்டிடுறேன், அவ்வளோதான். அவருக்கு அவ்வளோதான். ஜென்ரலாக இட் இஸ் ஓன்லி ரீசன்ட் டைம்ஸ் ஐ ஹேட் டு கன்வின்ஸ் பீப்புள் டு சே தட் ஐ எம் டூயிங் திஸ், ஐ எம் டூயிங் தட். தட்ஸ் நாட் நெசசரி அட் ஆல். மணி கூட சொல்வார், அவர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நான் 2 ஸ்கெட்சு போட்டு காட்டுறேன், உனக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லிவிடு, அவ்வளோதான், ஃபினிஷ். See, it confuses more to you than to me. ஸோ எதுக்கு வந்தது அதெல்லாம்? ஸ்கெட்சில் இருக்க க்ளீனாக உங்களுக்கு இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமான்னு யூ டெல் மீ. இல்லை சோலா பீரியடில் அப்படி இல்லை, இந்த கொடியை மட்டும் நீங்கள் ஸ்டடி, சரி அதை ஸ்டடி பண்ணிவிட்டு எந்த கொடி மீனா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு போட்டுவிடுவோம். பட் தி இன்னர் டாபிக் வி ஷுட் பி தேர் வென் இட் இஸ் நெசசரி. பட் இப்போ இங்கே இந்த படத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, நோ டிஸ்கஷன் அட் ஆல். உனக்கு இதுதானே வேணும், நான் பண்ணி கொடுத்துட்றேன், அவ்வளோதான். அதுக்குன்னு சொல்லி புக்காக போயிட்டு இல்லை செல்ஃபோனில் வந்து கூகுள் நெட்டை பார்த்துட்டு இது அந்த கதையெல்லாம் இல்லை. அது எதுக்குன்னாக்கா அந்த மாதிரி டெவலப் பண்ணிங்க நீங்களே. ஃபஸ்ட் யூஸ் யுவர் பிரெயின். நீங்கள் ஒரு முஸ்லீம் பியூட்டிஃபுல் ஹவேலி பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தது அந்த புக்கில் இருக்குமே, இல்லை இந்த கூகுளில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியுமே, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் க்ளீனாக வந்து ஃபஸ்ட்டு யோசிங்க. யோசிச்சுட்டு பிறகு இப்படி தான் இருக்குமோ அந்த டூம். ஏன்னா முஸ்லீம் டூம் ஒரு டைப்பாக இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் கான்கேவாக வரும், ஒன்று வந்து இப்படி ரவுண்டாக கூட வரும். ஸோ இத்தனை தாஜ்மஹால் டூம் பார்த்தா வேறு டைப்பாக இருக்கும். ஸோ இத்தனை டைப்பில் உன் மூலையில் என்ன வருதோ அது ஃபஸ்ட்டு போட்டுடு. அதுக்கப்புறமா வந்து கரெக்ஷன்ன்றது வந்து நீ அப்புறம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோ எதோ எடுத்துக்கிட்டோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கோ. இதுதான் என்னோடய பாலிசி. இந்த படத்தை தொடர்ந்து சாகர சங்கமத்தில் கே விஸ்வநாத்தோட பணியாற்றினீங்க. சாகர சங்கமம் கூட அதே தான், ஜாஸ்தி பேசுகிறது இல்லை. அந்த வெளியில் ஜெயபிரதா டீ எல்லாம் கொடுப்பாங்க, அந்த இடத்துல வந்து அந்த பர்கோலை நாங்கள் போட்டோம். இவர் ஏடுத நாகேஸ்வரம் வந்து அந்த பட்ஜெட் சொல்லி எனக்கு காட்டு மரம் கொடுத்து. இப்போ மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் படத்திலே நீங்கள் அவரோட பணியாற்றி. ஆமாம், அது வேறு டைப்பு. மணி சார் வந்து என்னன்னாக்கா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடுவேன். நீ மொத்தம் கதையெல்லாம் சொல்லாத எனக்கு. மணிரத்னத்தோட இணைஞ்சு நீங்கள் பணியாற்றியதில் மறக்க முடியாத ஒரு படம் நாயகன். அதுவும் நல்ல படம், கஷ்டம்தான். எதுவுமே ஈஸியாக ஹல்வா கொடுத்த மாதிரி எதுவுமே இல்லை. நாயகன் வந்து டென்ஷன் தான். ஆனால் அந்த படம் ஹிட் ஆனதே. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.